வணக்கம். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். கடக ராசிக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கீங்க. குரு பகவான் 11ல் இருக்கார். ரொம்ப நல்ல விஷயம்னாவே குருவும் செவ்வாயும் 11th ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. 11ஆம் வீட்டில் சேர்ந்துருக்காங்க. ஆகஸ்ட் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆகஸ்ட்டில் இருப்பாங்க. ஆகஸ்ட் 25 வரைக்கும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த குருவும் செவ்வாய் ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன். குருவும் செவ்வாயும் சேர்ந்தாவே குரு மங்கள யோகம் உண்டாகுது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் அதிபதி கடகராசிக்கு, செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி. அப்போது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தா அது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் உண்டாகுது. அதே மாதிரி குருமங்கள யோகமாகவும் உண்டாகுது. ஓகேவா? உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அருமையான மாதம்னே சொல்லலாம். ஆனால் சனி பகவான் 8ல் இருக்கிறாரு. 8ல் ஆட்சி பெற்று இருக்காரு. அஷ்டம சனி படாத பாடு படுத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியுது, அந்த கஷ்டம் நீங்கள் ரொம்ப படுறீங்கிறது தெரியுது. ஆனால் இப்போதைக்கு சனி பகவான் வக்ரமாயிருக்கார். 8ல் சனி ஆட்சி பெற்று வக்ரமாயிருக்கார். ஓகேவா? அதனால் அஷ்டம சனியாக தான் இருக்கார். பட் 8ல் சனி ஆட்சி பெற்று வக்ரமாயிருந்தால் அவர் திடீர்னு விபரீதமாக ஒரு நல்ல யோகத்தையும் கொடுப்பார். ஓகேவா? திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் தான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சனி வக்ரமான ஒவ்வொரு ராசிக்கு எப்படின்னு போட்டிருக்கேன், என்னென்ன மாதிரி பலன்கள்னு. அதே மாதிரி கடக ராசிக்கும் போட்டிருக்கேன். அதாவது சனி வக்ரமான இந்த பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு. அதையும் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஏன்னா நான் ஆகஸ்ட் மாத பலன்களில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. சனி வக்ரம் இது ஒன்லி பர்டிகுலர்லி கான்சன்ட்ரேஷன் ஆன் ஆகஸ்ட் மந்த். ஓகே. ஸோ செகண்ட் ஹவுஸில் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. அதுவும் ப்ளஸ்ஸு. சூரியன் தனாதிபதி அவர் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கார். அதுவும் சூப்பர்னே சொல்லலாம். ஓகேவா? ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஆர் பவருக்கு வருவீங்க. ஜாப் செஞ்சுட்டே இருக்கேன், நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், பலனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ப்ரொமோஷன் ஆக நல்ல டைமிங், ஒரு நல்ல டெசிக்னேஷன் ரீச் பண்ணுவீங்க. அதாவது மேனேஜர் டு சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு லைட்டாக ஸ்விட்ச் ஆவீங்க. என்ன தான் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் ஆவீங்க. அதாவது வளர்ச்சி அடைகிறீங்க ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அஷ்டம சனி படாத பாடுபடுத்து. ஆமாம், அஷ்டம சனி படாத பாடுபடுத்தினாலும் அதிலிருந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்குறீங்கள. இப்போது ஏதோ ஒரு தோல்வியாச்சுன்னா அதிலிருந்து ஒரு அனுபவத்தை தானே கற்றுக்கிட்டு வரீங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சோதனைன்னு எடுத்துக்காமல் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது தானே. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். குரு 11ல், செவ்வாய் 11ல். அதாவது குருவும் செவ்வாயும் 11ல் இருக்காங்க. 11ங்கிறது என்ன? லாபஸ்தானம். அப்போ ஒரு லாபத்தை தான் கொடுக்கும். எதாக இருந்தாலும் அதில் ஒரு லாபம் வரும். ஓகேவா? அடுத்து புதன் 2ஆம் இடத்துல. அதாவது பேச்சும் அறிவாற்றலும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்கிட்ட யாரா பேசி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு உங்களை பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இவன்கிட்ட பேசினா இவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேசி நம்மளையே முடிச்சிருவான். இவன்கிட்ட என்ன பேசுறது, வேண்டாம், இவன்கிட்ட பேசவே வேண்டாம், இவன்கிட்ட பேசி மோதி ஜெயிக்க முடியாது, அப்படி போயிடுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் நல்ல ஒரு தன சேர்க்கை இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு உண்டாகும். ஓகேவா? லக்கும் அதாவது அதிர்ஷ்டமும் ஃபேவராக இருக்குது. பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்குது. இந்த மாதம் அமோகம்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நல்லா சூப்பராக இருக்குது. டைமிங் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் 8ல் சனி கொஞ்சம் இஷ்யூ பண்ணுவார். நீங்கள் தானே விபரீதமாக ராஜயோகத்தை கொடுக்கணும். விபரீதமாக ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி அதோட வேலையும் பண்ணுவேன்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 8ல் சனி இருந்தால் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். விட்டு கொடுத்து போங்க. ஃபேமிலியில் அப்பப்போ அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் போகணும். அது கொஞ்சம் நாளைக்கு தான். ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அவர் பிரச்சனையை கொடுக்க தான் செய்வார். அதிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க, ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு போங்க. லைஃப் இஸ் ஈஸி. ஓகே. அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா, குயிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா தள்ளி போடாதீங்க. அதாவது ஏஜ் பீப்புள், அதாவது என்னடா வரணும் அமைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 8ல் சனி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஏஜ் அதிகமாகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அதை தள்ளி போட வேண்டாம். மற்றபடி இந்த மாதத்தில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேவா? அதுக்கான நல்ல மாதம் தான், நல்லா இருக்குது. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், சனி இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். ஓகே, நான் சொல்லிடுறேன். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், கன்க்ளூஷனுக்கு வரலாம். இவங்க தான் அப்படின்னு ஒரு வரன் அமையக்கூடிய சரியான தருணம் இந்த மாதம்.
குருவும் நல்லா மெயினாக வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே, அதாவது குருவோட சப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னா, குரு பகவானோட சப்போர்ட், இந்த விஷயத்துக்கு வேண்டி ஏன் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுருக்கீங்க, ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போங்க அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணாவாக இருக்கலாம், பெரிய அண்ணாவாக இருக்கலாம், மூத்த அண்ணாவாக இருக்கலாம், சின்ன அண்ணாவாக இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து குரு பகவான் வந்து அந்த வழியில் வந்து உங்களை வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைப்பார். அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகேவா, யோகமான மாதம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் வந்து நீங்கள் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற பழமொழியை எடுத்துக்கோங்க தயவு செய்து. ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு படிங்க, உங்களுக்கான ரிசல்ட் சூப்பராகவே வரும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே சாதகமாக இருக்குது. அதே மாதிரி பெரும் தனம் சேரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை பர்டிகுலராக சொல்ல, ஆகஸ்ட் மாதம். அடுத்து வந்து பெண்கள் இல்லத்து அரசிகள்னு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அதாவது கடகராசி பெண்களை பரவாயில்ல, எவ்வளோ தான் அடி லைஃப்பில் வாங்கினாலுமே, நான் உண்மையாக ஒரு விஷயத்தை பாராட்டுறேன், எவ்வளோ தான் ஒரு அடி வாங்கினாலுமே லைஃப்பில் எந்திரிச்சு கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறீங்களா, அது வந்து பெரிய விஷயம் தான், உண்மையாகவே பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ டஃப் சுச்சுவேஷனை தாண்டி வந்துட்டுருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அஷ்டம சனி இல்லை, அந்த மாதிரி தான் ஹார்ட் டைம்ஸ் இருக்கும். பட் நீங்கள் விடாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கள்ல, அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும்ல, ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை வந்து சில பேர் அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு அதுலேயே முடங்கி கிடப்பாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கள, அப்படி நான் சொல்ல வரேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கள, அந்த விதத்தில் வந்து நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக வச்சுருக்கீங்க. அந்த எவ்வளோ தான் ஹார்ட் டைமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ஒரு தைரியத்தை, மனதைரியத்தை வளர்த்தி வச்சுருக்கீங்க. அது வந்து உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ஓகேவா, கடகராசி பெண்களுக்கு இந்த மாதம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பினஸ்ஸாக ஃபேமிலிக்கோடு என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வராது தான், அதாவது ஃபேமிலி லைஃப்னால் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கிறதா. அதுக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா பேடே தான் நடக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, ஒன் பை ஒன்னாக சால்வ் ஆகும். இந்த மாதம் பர்டிகுலராக சூப்பராக இருக்குது. ஓகேவா, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டா சனி மட்டும்தான் ப்ராப்ளம் பண்ணுவார். ஓகேவா, ஏன்னா சனி 8ல் இருக்கார்ல, அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாகனத்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி படிக்கட்டில் நடந்து போகிறப்போ இறங்குறப்போலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கால் முட்டி விஷயத்தில், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுல, அதாவது வெளியில் போகிறப்பவும் சரி கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். கார் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, பைக் டிரைவிங் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக போனாலுமே உங்கள் டைம் சரியில்லைன்னா உங்கள் மேலே வந்து அந்த பிரச்சனை வரும்ல, உங்கள் மேலே வந்து அடிக்கிறதுக்கான மோதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்ல. அதனால தான் நான் சொல்ல வரேன், நான் கரெக்டாக தான் போகிறேன், இவங்களே அப்படி தான் உங்கள் லைஃபே போயிட்டுருக்கு, நான் கம்முன்னு தான் இருக்கேன், வரவேன் எனக்கு சும்மா விட மாட்டேங்கிறேன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தானே, அது வந்து சரியாயிரும். ஓகேவா, நான் என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக எதையுமே விட்டுறாதீங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இதுதானே அதுதானேன்னு விட்டுறாதீங்க. ஹெல்த்தை கரெக்டாக ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதுமான அளவு சூப்பர்னே சொல்லலாம். அது இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மெயினாக நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியல, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும். 8ல் சனி அஷ்டம சனியாக இருக்கிறாரு. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இந்த ட்ரெக்கிங் போகிறது, இந்த ஏதோ டூர் போகிறது, இதெல்லாம் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ட்ரெக்கிங் மலை ஏறுறப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் தானே, அப்படி நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பர்டிகுலரானு சொல்லிட்டா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் கேதுவும் லாஸ்ட் வீக் வந்து சேருவாங்க. கடைசி வாரத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் கேது வந்து சேருவாங்க. அதனால் சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை வலி இதெல்லாம் வரலாம். ஓகேவா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த இஎன்டி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விஷயம் வந்து வரலாம். அது வந்து சில பேர்த்துக்கு தான். ஓகேவா, அதுவும் 1 or 2 டேஸில் குரு பார்வை இருக்குது, அதுவும் 1 or 2 டேஸில் சரியாயிரும். மற்றபடியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, கடகராசி இந்த மாதத்தில். ஆனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து சொல்லிக்கிட்டேன், இப்போ ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னால் இப்படி, மாணவர்களுக்கு இப்படி இருக்குது, ஹெல்த்து இப்படி, பெண்களுக்கு இப்படி இருக்குது, ஜாப் அண்ட் பிஸ்னஸ்னால் இப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதிலிருந்து நீங்கள் அது ஒரு பலனை எடுத்துக்கிட்டு, நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பலனை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து ஒரு நன்மை அடையணும் இல்லை, நீங்கள் ஒரு முயற்சி செய்யணும் இல்லை, அப்போ தான் வந்து அதோட பலன் அளிக்கும் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் இது நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை ஒரு நம்பிக்கை
வச்சு நீங்கள் அதை ஒரு முடிவெடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது அப்போ தான் எனக்கும் ஒரு நன்மையாக இருக்கும்ல. என்னால் வந்து சில பேர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதனால் சொல்ல வரேன். மற்றபடி வந்து எதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி மாணவர்களுக்காகட்டும் ஃபேமிலி மேரேஜ் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறப்போ வேண்டாம். ரொம்ப ஏஜ்டு ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டான வரணும் வந்தால் எதுக்கு விடுறீங்க, பிடிச்சிக்கோங்க. அதாவது வாய்ப்பு வந்தால் விடக்கூடாது. ஓகேவா? நம்ம வாய்ப்பு தேடிட்டு போனால் லேட் ஆகுதுன்னா வாய்ப்பு வந்தால் விடக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வந்து இப்போ நான் எல்லாம் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள். அதே மாதிரி சில பேர்த்துக்கு எனக்கு இது நடக்கலை அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா என்ன புத்தி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியும். இது வந்து கோச்சாரத்தில் பலன்கள் தான். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்குங்கிற அந்த டைமிங் தானே உங்களுக்கு மெயின். உங்களுக்கு அந்த தசா புத்தி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைங்க, ஃபேவர் இல்லைங்கிறப்போ உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அதையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்ல வரேன். அதனால் அதையும் நல்லா கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முயற்சியோ அதை இந்த மாதிரிலாம் எடுங்க. மற்றபடி எல்லாம் வெற்றியே அடையட்டும். அது மாதிரி நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு அனுப்புங்க. சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். நன்றி, வணக்கம்.